கடைசியில் பிறக்கிற வாண்டுகள்லாம் இப்படி தானே என்னமோ. ஆனால் நானும் தான் எங்கள் வீட்டில் கடைசி வாண்டு. ஆனால் இப்படிலாம் பண்ணவே இல்லை. தோசை சுட்டா தோசையில் ஏன் ஓட்டை விழுவுது, ஓட்டையில இந்த மாவு போடுங்கன்னு சொல்கிறதும், தோசையை நான் தான் திருப்பி போடுவேன்னு சொதப்புறதும் என் பிள்ளையை தவிர வேறு யாரும் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கேட்டில் எதுலாம் பண்ணாத அப்படின்னு சொன்னால் அதை தான் பண்ணுறாங்க. சாப்பிடாதன்னு சொன்னால் அதை தான் சாப்பிட்றாங்க. செய்யாதன்னா அதை தான் செய்கிறாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணோம் அப்படின்னா அதை தான் கரெக்டாக செய்கிறாங்க. எப்பாடி சாமி முடியலடா சாமின்னு சொல்லிட்டு இட்லி பொடி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதை ரெடி பண்ணால் எனக்கும் குட்டி ஸ்பூன் கொடுங்க, நானும் அள்ளி போடுறேன்னு சொல்லிட்டு அப்படி ஒடியாந்துட்டாங்க. தூக்கமே வரல. ஆனால் வராத தூக்கத்தை வாரான்னு மறந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மண் திங்கிற ஆசை எப்படி வந்ததுன்னே தெரில. மண் அள்ளி திங்கிறதுனா அவ்வளோ பிடிக்குது. இதில் விட தண்ணி ஊற்றினோம்னா இன்னும் நல்லா கொலன்னு சாப்பிட சூப்பராக இருக்குதாம்மா. ஸ்நாக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து தேடி போய் பார்த்து அந்த இடத்துல நின்றுக்குவாங்க. ஸ்நாக்ஸ் வேணும் கேட்டுட்டு இல்லைன்னு சொல்லிட்டுட்டோம்னா உடனே அடம்பிடிச்சு வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறது. பிள்ளைங்களை அப்பா முத பிள்ளைய வளர்க்குறது ரொம்ப ஈஸி. அந்த கடைசி பிள்ளைய வளர்க்குறது தாங்க பெரிய